தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம்: இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள், இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவரிடம் கூறினார். அப்போ தெய்வம் நம்மை பார்த்து கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கின்றோம். தெய்வ வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம்? பயனற்றதாக்கி விடுகின்றோம். எவ்வாறு? இதோ நம்முடைய கலாச்சாரம் வழியாக, நம்முடைய பண்பாடுகள் வழியாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு எல்லாமே நன்மைக்காகத்தான் வழிய வேறு எதுவும் இல்லை. அப்போ நமக்கு ஓரோ கலாச்சாரம், ஓரோ பண்பாடும் உண்டு, ஒரு மரபு உண்டு. இது எல்லாமே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது சக்தி ஊட்ட வேண்டுமோ ஒழிய, அது பலன் தர வேண்டுமோ ஒழிய, அது ஒரு நாளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகக்கூடாது. ஒரு வாழை மரம் இருக்கின்றது. அந்த வாழை மரம் சாயாமல் இருப்பதற்காக எவ்வாறு நம்ம சப்போர்ட்டாக ஒரு முட்டு ஒன்று கொடுக்கின்றோமோ, அதே மாதிரி தான் இதோ நமக்கு இருக்கிற இந்த கலாச்சாரமும் இந்த பண்பாடும். ஆனால் இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடும் பெயரில், இந்த மரபு என்ற பெயரில் நீங்களும் நானும் செய்கின்ற அட்டகாசங்கள் பயங்கரமாக இருக்கின்றது. நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு நன்மைக்கு பதிலாக ஏதோ அது தீமைக்கு அது கொண்டு போய் விடுகிறது. இந்த மரபு வழியாக நன்மைகள் ஏதாவது நடந்திருக்கின்றதா? நன்மை நம்ம முக்கியம் கொடுப்பதில்லை. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். பங்கு தலங்களில் ஒரு தேர் நடக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேர் ஆனதனுடைய அர்த்தம் என்பது என்ன? அந்த புனிதரோ அந்த புனிதையோ அவர்கள் இதோ அவர்களைப் போல இதோ நாங்களும் வாழ்கிறோம், ஒரு சாட்சியான வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் வழியாக தெய்வம் எங்கள் பல நன்மைகளை தந்திருக்கின்றன, அந்த இறைவனுக்கு நாங்கள் அவர்கள் வழியாக நன்றிகள் அர்ப்பணிக்கின்றோம். மூன்றாவது, இது அவர்கள் வழியாக எங்கள் மன்றாட்டுகளை நாங்கள் எடுத்துக்கின்றோம், இறைவன் எங்கள் மன்றாட்டு கேட்டுக்கொள்கின்றார். அப்போ அந்த புனிதர் வழியாக அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்கின்றோம். இதனுடைய அர்த்தங்கள். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் அந்த புனிதர், அந்த புனிதை, இது சடங்கு முறை, இது இப்படி தான் போக வேண்டும், இது இப்படி தான் போக வேண்டும், இது இந்த மாதிரி தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிற சமயத்தில் அந்த புனிதன் புனித வழியாக தெய்வம் செய்த நன்மைகள் நாம் மறந்து விடுகின்றோம். அந்த புனிதர் புனிதை நமக்கு கற்றுத்தந்த அந்த இறை வார்த்தைகளை நாம் மறந்து விடுகின்றோம். அப்போ தெய்வத்தை மறந்து விட்டு சடங்குக்கு நாம் முக்கியம் கொடுத்து போவதும், இதை பாரம்பரியத்தை முக்கியம் கொடுத்து நாம் போகின்ற வாழ்க்கை நாம் போய்விடுகின்றோம். இறை சன்னதியில் நாம் அன்றாடுவோம். ஆண்டவரே, இதா கலாச்சாரம் என்ற பெயரில், அல்லது பண்பாடு என்ற பெயரில், அல்லது மரபு என்ற பெயரில் உம்முடைய இறை வார்த்தையை நான் மறந்து விட்டேன் என்றால் என்னை மன்னித்து விடு. இந்த கலாச்சாரத்தை பயன்படுத்தி கொண்டு, இந்த பண்பாட்டை பயன்படுத்தி கொண்டு என் விசுவாச வாழ்க்கையை நான் உயர்த்துவதற்கு எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, எவ்வாறு பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை நீத்தாமே எங்களுக்கு கற்று தந்திரலும், எங்கள் புத்தியை பிரகாசித்து தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.